ஏழாம் சுவையறிய சரண்ஸ் கிச்சடி. எல்லாத்துக்குமே ஆம்லெட் போட தெரியும். ஒரு ரிச்சான ஒரே உணவு, காலையில் போதுங்கிற அளவுக்கு உணவு, புரோட்டீன் உணவு, டயபெட்டிஸ்க்கு அருமையான உணவு. இது மென்டல் ஹெல்த்தை ஜாஸ்தி பண்ணும், நரம்புக்கு பயங்கர ஸ்ட்ரென்த், ஒரு மல்டி விட்டமின் அப்படின்னு சொல்லலாம். எக் அது என்ன? பெட்டர் பட்டர் முட்டை. குழந்தைகளுக்கு இது ரொம்ப சீக்கிரமான டிஷ். எப்படின்னா டக்குன்னு மிக்ஸ் பண்றீங்க, டேஸ்டாகவும் இருக்கும். இந்த சீஸ் எல்லாம் போட்டுக்கினா குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆஹா, அந்த பட்டர்ல இந்த முட்டை வரும்போது. அன்பு நண்பர்களே வணக்கம். உங்களுடைய ஏழாம் சுவையறிய சரண்ஸ் கிச்சன்ல இருந்து சரண் பேசுறேன். இப்ப நிறைய பேர் காலையில வந்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறது ரொம்ப நிறைய பேர் ஸ்கிப் பண்றாங்க. அது நம்ம உடல் நலத்துக்கு மிகப்பெரிய குறைவு. எல்லாத்துக்குமே ஆம்லெட் போட தெரியும், ஆபாயில் போட தெரியும், கரண்டி ஆம்லெட் போட தெரியும், இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அதே சமயம் ஒரு ரிச்சான ஒரே உணவு, காலையில் போதுங்கிற அளவுக்கு உணவு, புரோட்டீன் உணவு. நம்ம நிறைய பேர் கார்போ எடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. டயபெட்டிஸ்க்கு அருமையான உணவு. இது மென்டல் ஹெல்த்தை ஜாஸ்தி பண்ணும். ஆன்டி ஆக்சிடென்ட் ஜாஸ்தியா இருக்கிற நிறைய காய்கறிகள் போட்டிருக்கிறோம். நரம்புக்கு பயங்கர ஸ்ட்ரென்த், ஒரு மல்டி விட்டமின் அப்படின்னு சொல்லலாம். எக் முடிஞ்ச நாட்டுக்கோழி எக் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா சம்டைம்ஸ் பிராய்லர் கோழி யூஸ் பண்ணுறதுனால எந்த தப்பு கிடையாது. எந்த எக் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரிச்சான ஒரு உணவு, எல்லா மல்டி விட்டமினும் காலையிலேயே கிடைக்கணும். நல்ல எனர்ஜியாக இருக்கணும், டயர்டாக கூட. நிறைய பேர் காலையில் தோசை இட்லி சாப்பிட்டு போய் தூங்கிட்டே இருப்பாங்க. இது சாப்பிட்டீங்கன்னா பயங்கர எனர்ஜியாக இருக்கும், தூக்கம் வராது, பயங்கர சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அப்படி ஒரு விஷயம் என்ன, அதை பார்க்கணும். அதே மாதிரி நிறைய பேர் இந்த பட்டர் சாப்பிடாத, வெண்ணெய் சாப்பிடாத, இதெல்லாம் சொல்லக்கூடாது. இது மிகப்பெரிய தப்பு. மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட் ரொம்ப நல்லது, பட் ஒரிஜினலாக இருக்கணும், அடல்ட்ரியா இருக்கக்கூடாது. அதை மட்டும் பார்த்துக்கணும். இப்போ நான் இதெல்லாம் சொல்றதை பார்த்து ஆர்வமாக இருப்பீங்க. அது என்ன? பெட்டர் பட்டர் முட்டை. இதோடைய முதல்ல 3 முட்டை எடுத்துக்கணும். அடுத்தது பொடிப்பொடியாக அரிஞ்ச குடைமிளகாய் 1, பொடிப்பொடியாக அரிஞ்ச பிரக்கோலி கையளவு இருந்தா போதும், பொடியாக அரிந்த பச்சை குடைமிளகாய், பொடிப்பொடியாக அரிந்த மஞ்சள் குடைமிளகாய், பொடியாக நறுக்கிய பெரிய வெங்காயம் 1, 2 அல்லது 3 பச்சை மிளகாய் பிடிப்பொடியாக அரிஞ்சது, 2 ஸ்பூன் அளவுக்கு சீஸ். இது ஃப்ரை பண்றதுக்கு தேவையான அளவுக்கு வெண்ணெய். சூப்பர். ஆஹா, அந்த பட்டர்ல இந்த முட்டை வரும்போது டேஸ்டே வேற. இந்த வெஜிடபிள்லாம் கொஞ்சம் ஆஃப் பாயில் மாதிரி இருக்கு. ஒரு சாலடு சேர்த்து சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல். சீஸ் இருக்கிறதுனால ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீல் வருது. ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையாவே குட் இன்கிரீடியன்ஸ் இருக்கிற ஒரு பெட்டர் பட்டர் முட்டை உண்மையாவே பெஸ்ட் உணவு. ஏழாம் சுவை அறிய சரண்ஸ் கிச்சடி.